ஹலோ நண்பா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பேட்டரி கண்ட்ரோல் சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பின்னோட பேர் என்ன, அதோட பர்பஸ் என்ன, ஸோ அந்த பின்னில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு வீடியோவில் கேட்டிருந்தோம். ஸோ அந்த கேள்விக்கான பதிலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ நார்மலாக ஒரு பேட்டரி கனெக்டர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது காமனாகவே டெக்னீஷியன் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அப்போ அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பின் வந்து பார்த்தீங்க ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய பின். இதை வந்து ஐடென்டிஃபிகேஷன் சொல்லலாம், இல்லை ஆத்தென்டிகேஷன் பின்னு கூட சொல்லலாம். ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளோட பேட்டரியில் இருக்கக்கூடிய பிஎம்எஸ் போர்டு, அந்த பிஎம்எஸ் போர்டில் இருக்கக்கூடிய ஐடி சிப்புக்கும் நம்ம மொபைல் மதர் போர்டில் இருக்கக்கூடிய பவர் ஐசி அல்லது ஃபியூவல் கார்ஜ் ஐசிக்கு இடையில ஒரு கம்யூனிகேஷன் பின்னா இந்த ஐடி பின் யூஸ் ஆகுது. இன்னும் சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்மளோட மொபைல் ஃபோனில் பேட்டரி இஷ்யூஸ் வரும்போது நம்ம பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணுறோம். ரீப்ளேஸ் பண்ண பிறகு ஒரு சில மொபைல் ஃபோன் வந்து ஆன் ஆகாது, இல்லை லோகோலேயே நம்மளுக்கு ரீபூட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இஷ்யூஸ்க்கு நம்மளோட ஐடி பின் லைனில் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம மொபைல் ஃபோனில் வரும். இது மட்டும் இல்லைங்க, ஒரு ஃபேக் சார்ஜிங் இஷ்யூ வந்தாலும் நீங்கள் இந்த ஐடி பின் லைனை தாங்க செக் பண்ணணும். இன்னும் ஒரு சில மாடலில் நம்ம பேட்டரி ரீப்ளேஸ் பண்ண பிறகு நான் ஜென்யூன் பேட்டரி இல்லை அப்படின்னா பேட்டரி நாட் சப்போர்ட் எரர் மெசேஜ் வந்தாலும் இந்த ஐடி பின்ல ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இருக்கக்கூடிய பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டிசி பின் அல்லது தெர்மல் பின் சொல்லலாம். என்டிசி அப்படின்னா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த என்டிசி பின்னோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பேட்டரியோட டெம்பரேச்சரை மானிட்டர் பண்ணுறதுக்காக இந்த பின் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பின் எப்படி சென்ஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த பின்னில் என்டிசி தெர்மிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு 10 கிலோ ஓம்ல. ஸோ அப்போ பேட்டரியோட ஹீட் லெவல் அதிகமாச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் டிக்ரீஸ் ஆகும். இதே பேட்டரி கூலாச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இதை வச்சு தான் இது சென்ஸ் பண்ணுது. ஸோ இதனால் வரக்கூடிய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி டெம்பரேச்சர் டூ ஹைன்னு வரலாம், இல்லை சார்ஜிங் பாஸ்ட் பேட்டரி டூ ஹாட் அப்படின்னு சொல்லக்கூடிய எரர் மெசேஜ் நம்மளோட மொபைல் ஃபோன் டிஸ்பிளேல வரும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கு இந்த லைனில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய என்டிசி தெர்மிஸ்டர் ரீப்ளேஸ் பண்ணாலே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை மொபைல் சார்ந்த ஏதாச்சும் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக தெரிவிங்க. அடுத்து வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.